வெல்கம் டு காடைவோ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து நெஸ்டட் லூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெஸ்டட் லூப்ஸ்னால் என்ன? நம்ம நெஸ்டட் இஃப் நெஸ்டட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அதில் என்ன பார்த்துருந்தோம்? இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் வந்துச்சுன்னா அது பேர் நெஸ்டட் இஃப்னு சொல்லணும். அதே தான் இங்கேயும் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபார் லூப். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏதோ லைக் நம்ம ஒரு லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப் வந்துச்சுன்னா அதை வந்து நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவோம். அவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் ப்ரைம் நம்பருக்கான ப்ரோக்ராமை வந்து எழுதிக்கணும். அண்ட் அதோட எண்டிங்கில் வந்து அதே வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணதுக்கு இந்த நெஸ்டட் லூப் அப்படிங்கிற கான்செப்ட் தேவைப்படுதுங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க n அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பர் வந்து வரைக்கி இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இப்போ 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் போகணும். அதில் ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நம்பரும் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணதுக்கு ஒரு ஃபார் லூப், அதுதான் நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் எழுதி வச்சுருக்கோம். இப்போ இந்த 1 to n அப்படிங்கிற அந்த இதுக்கு ஒரு ஒவ்வொரு நம்பராக இட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் தேவையா? ஸோ அதனால தான் நெஸ்டட் ஃபார் லூப்பாக வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நெஸ்டட் ஃபார் லூப்ங்கிற கான்செப்டை பார்ப்போம். இந்த நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ்வலாக சொல்லி கொடுக்குறப்ப என்னென்னா, இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறத வச்சு தான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த கான்செப்ட்லாம் படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அந்த பேட்டர்னை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அதே கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணி நம்ம அந்த ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்போத்தையே பார்த்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் லூப்ஸு. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் வந்து நம்ம சேமாக எப்பவும் போல இருக்கிறது தான். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ i is equal to 0. நான் ஐலாம் டிக்ளேர் பண்ணல, அது வெளியில் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா பேருக்கு எழுதுறேன். இங்கே வந்து கண்டிஷன் போடுறோம், அப்புறம் இங்கே i++ போடுறோம். இதே மாதிரி இன்னொரு ஃபார் இங்கே வந்து j is equal to 0ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். j is less than n, j++. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் நெஸ்டட் ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸு. இதில் வந்து int i, j, n 3 டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒரு பேசிக்கான ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ் தான் வந்து இது. ஸோ இங்கே வெளியில் ஒரு லூப் இருக்குது, அந்த லூப்போட ஸ்டேட்மெண்ட்லேயே இன்னொரு லூப் இருக்குது. ஸோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. அதனால இதை வந்து ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லூப்புக்கான லூப் வேரியபிள் வந்து ஐயா இருக்குது, இந்த லூப்புக்கான லூப் வேரியபிள் வந்து ஜேவா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேட்டர்ன் பிரிண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் வச்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரி வயலுக்குள்ளே இன்னொரு வயல் வச்சாலும் அதுவும் வந்து நம்ம நெஸ்டட் லூப்புங்கிற கான்செப்ட்குள்ளே தான் வந்து வரப்போகுது. ஓகே, இதே மாதிரி டூவயலுக்குள்ளே இன்னொரு டூவயல்னால் நீங்கள் வச்சுக்கலாம், எதுக்குள்ளனாலும் நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஃபாருக்குள்ளே இன்னொரு வயல் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ இந்த இது ஃபாருக்கு பதிலாக இப்படியே அழிச்சிட்டு நான் வந்து வைல் அப்படின்னு எழுதி கண்டிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், j is less than n. இதுவும் வந்து ஒரு நெஸ்டட் லூப்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு லூப் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இதுவும் வந்து வேலிட் தான். ஸோ எதுக்குள்ளனாலும் நம்ம எதை வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப்க்கான பேசிக்காக தேவைப்படுற சின்டாக்ஸ் அண்ட் ஸ்டஃப் எல்லாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்டர்ன் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கே நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இருக்குது, அடுத்த லைனில் 1 2 இருக்குது, அதுக்கு அடுத்த லைனில் 1 2 3 இருக்குது, அடுத்த லைனில் 1 2 3 4 இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இதில் எத்தனை லைன்ஸ் அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கி அத்தனை லைன்ஸ்க்கு இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா நீங்கள் வந்து printf %d1, printf %d 1 2 இல்லையோ கோச்சுக்குள்ளேயே டேரெக்டாக ஸ்ட்ரிங் ஆனாலும் சரி, printf அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்குள்ளே 1, printf கோச்சுக்குள்ளே 1 space 2, இதே மாதிரி எத்தனை இதுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு போவீங்க? முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லூப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அழிச்சேன், அது வேணும்ல, நம்ம அதே ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்னை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லூப் எழுதிக்கிறோம்.
ஸோ இப்போ இந்த லூப் என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்கே எத்தனை லைன் இருக்கோ அத்தனை தடவை இந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. ஓகே, ஸோ n அப்படிங்கிறது தான் அந்த நம்பர் இன்புட்டாக வச்சுக்கலாம். ஸோ printf நம்ம வந்து அந்த நம்பர் இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஸோ enter n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். scanf கொடுத்து n வந்து இன்புட்டாக வாங்கிடும். ஸோ %d ஏன்னா இது வந்து ஒரு இன்டீஜர். ஆம்பர்சன் கொடுத்து n கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ n இன்புட்டாக வாங்கியாச்சு. அதுதான் வந்து இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸு. அதை வந்து நான் ஐ வேரியபிளில் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லூப் வெளியில் இருக்கிற இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? n டைம்ஸ் ரன் ஆகும். n இன்புட்டு, ஸோ n டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து n டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ 1 2 3 4னா 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லைன்னா, அதாவது இந்த இட்ரேஷன் வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு தடவை 1 பிரிண்ட் பண்ணணும். இது இட்ரேஷன் வந்து செகண்ட் இட்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா 1 2 பிரிண்ட் பண்ணணும். தேர்ட் இட்ரேஷனாக 1 2 3 பிரிண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை ஆகிறதுனால நம்ம i is equal to 0 கொடுக்க பதிலாக i is equal to 1 கொடுக்க போகிறோம். அண்ட் i less than or equal to n கொடுக்குறோம். ஓகே, இப்போ கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். இங்கே லூப் வேரியபிள் j யூஸ் பண்ண போகிறோம். ஸோ j is equal to 1ல் இருந்து, ஏன்னா இங்கே ஒவ்வொரு நம்பரும் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ j is equal to 1ல் இருந்து எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா less than or equal to i வரைக்கும் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் ஜேயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1. ஸோ j is less than or equal to i அப்படின்னா பண்ணிக்கிட்டே போ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த இட்ரேஷன் வரும். ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2 ஆகியிருக்கும். ஜேயோட வேல்யூ இனிஷியலாக 1ஆக இருக்கும். 1 is less than or equal to 2 செக் பண்ணும். கரெக்டு தான். ஸோ பிரிண்ட் பண்ண வேண்டியதை பிரிண்ட் பண்ணும். அடுத்த இட்ரேஷன் போகும். ஜேயோட வேல்யூ 2 ஆகிருக்கும். ஸோ 2 is less than or equal ஸோ 2 is less than or equal to 2 செக் பண்ணும். அப்போவும் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பிரிண்ட் பண்ணும். 3 ஆகிறப்ப ஃபெயில் ஆகிரும். ரைட்டா? ஸோ அடுத்து ஐயோட இட்ரேஷன் 3 ஆகும். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கும். ரைட்டா? ஸோ j is less than or equal to i, இங்கே இருக்க வேல்யூ ஆஃப் ஐயை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். என்னதை பிரிண்ட் பண்ணுறோம்? printf கொடுத்து %d எதை பிரிண்ட் பண்ணால் ஜேயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜேயோட வேல்யூ 1ஆக இருக்குது, 1 பிரிண்ட் பண்ணுறோம். அது 2 ஆகிறப்ப 2 பிரிண்ட் பண்ணணும். 3 ஆகிறப்ப 3 பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்து j. ரைட்டா? ஸோ ஜேயோட வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டில் வர வேண்டிய வேல்யூவாக இருக்கனால %d கொடுத்து நம்ம j அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆனால் இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் போகும். இங்கே உள்ளே வரும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்குமா? ஸோ 1 is less than or equal to 1 கரெக்டு. ஸோ %g j 1 வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்த இட்ரேஷன் 2 போகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ வெளியில் வந்துடும். i is equal to 2 ஆகும். ரைட்டா? ஸோ திருப்பி உள்ளே வரும். j is equal to 1, j is less than or equal to 2ன்னு இருக்கும். இப்போவும் வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து 1 ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணும், அடுத்து 2 பிரிண்ட் பண்ணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் போயிருக்கணும். ஆனால் அது போயிருக்காது. ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா இப்படி வரும். 1 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் எல்லா நம்பரையும் அதை பிரிண்ட் பண்ணி வச்சிடும். நம்மளுக்கு அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அது அடுத்த லைன் போகணும். ஸோ அடுத்த லைன் எப்போ போகணும்? இந்த ஒரு ஃபார் லூப் முடித்தோன்னே, ஒரு இட்ரேஷன் ஆஃப் i முடித்தோன்னே அடுத்த லைன் போகணும். ஸோ அதனால் இந்த ஃபார் லூப்க்கு அப்புறம் %f போட்டு கோட்ஸ்குள்ளே \n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த எஸ்கேப் கேரக்டர் கொடுக்கறனால ஒவ்வொரு இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைனில் பிரிண்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லைன் போகும். ஸோ இப்போ இங்கே 1 2 3 4னா இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லைன் போகும். அடுத்து 1 2 3 4 5 வரும். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இதில் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நெஸ்டட் லூப்ஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி நமக்கு தேவையான டிசைர் அவுட்புட் வருதாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். enter n சொல்லுது. இங்கே இருந்த மாதிரி 4 கொடுப்போம். ஸோ 1 1 2 1 2 3 1 2 3 4ங்கிறத நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த டிசைர்ட் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெஸ்டட் லூப் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு எப்படி அந்த ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராமை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுக்க அந்த ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் வந்து போய்க்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரைம் நம்பருக்கு நம்ம எழுதின ப்ரோக்ராமாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளாக் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். i and n. n அப்படிங்கிறது நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குகிற இன்புட். i வந்து லூப் வேரியபிளாக இருக்குது. ஸோ 2லேருந்து n-1 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸையும் வந்து நம்ம செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோம்? நம்மளோட n அப்படிங்கிற அந்த நம்பரோட
இது வந்து ஏதாவது ஒரு நம்பர் 2லேருந்து n-1 வரைக்கும் இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் ஃபேக்டராக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறோம். ஏதாவது ஒரு நம்பர் அப்படி ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் வேல்யூவை 1 ஆக்கி அது ஒரு நாட் ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடும். இந்த இது வந்து நாட் டிவிசிபிளாக இருந்துச்சு, ஃபேக்டராகவே இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த இட்டரேஷன் நம்ம போய்கிட்டே இருப்போம். கடைசியில் ஃப்ளாகோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ ப்ரைமுங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ரைம் நம்பருக்கான ப்ரோக்ராமாக நம்ம எழுதியிருந்தோம், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ப்ரோக்ராமை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். என்னென்னா நான் அப்போ சொன்ன மாதிரி 1ல் இருந்து அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா j is equal to 1ல் இருந்து j is less than n வரைக்கும் போகிறோம். ஈக்குவல் டு போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த nங்கிற நம்பர் இன்க்ளூடட் j ++ பண்ணிட்டே போகிறோம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா இந்த ஹோல் ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ப்ரைம் நம்பருக்கு எழுதின அந்த ஹோல் ப்ரோக்ராமும் இப்போ நம்ம எழுதியிருக்க இந்த ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் இங்கே இருக்குது, அதுக்கு உள்ளே இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபாரை போட்டோம், ரைட்டா? ஸோ இது வந்து j is equal to 1லேருந்து n வரைக்கும் போகும். உள்ளே இருக்கிற இந்த ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு வந்து அது ப்ரைமாக இல்லையாங்கிறத பிரிண்ட் பண்ண போகுது. ஆனால் இங்கே நம்ம போன ப்ரோக்ராமில் n தான் வந்து நம்மளோட இன்புட்டாகவே இருந்துச்சு. அந்த nங்கிற நம்பர் ப்ரைமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் j அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைமா இல்லையான்னு வெரிஃபை பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ அதனால் n இருக்க இடத்துல எல்லாத்தையும் ஜேயை பார்க்குறோம். ஸோ ஏன்னா j is equal to 1னா அதை வெரிஃபை பண்ணணும், அடுத்து 2 பார்க்கும், அடுத்து 3 பார்க்கும், ரைட்டா? ஸோ j அப்படிங்கிற வேரியபிள் தான் வந்து ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் அது ஜேவோட இன்க்ரிமெண்ட் ஆகும். அது ப்ரைமா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டே வரும், ரைட்டா? இதை மாற்றணும். இதோடு சேர்ந்து ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் நம்ம ஃப்ளாகோட வேல்யூவை 0வாக திருப்பி அசைன் பண்ணணும், ரைட்டா? ஏன்னா திருப்பி நம்ம ஒவ்வொரு இட்ரேஷன் ரன் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் ஃப்ளாகோட வேல்யூ 1ஆக மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த இட்ரேஷன் வரப்போ திருப்பி 0லேருந்து அது கண்டினியூ ஆகும், ரைட்டா? ஸோ அதனால் அது திருப்பி 0வாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா j is equal to 1ல் இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், ரைட்டா? ஸோ அப்படி 1லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜேயோட வேல்யூ வந்து ஜேயோட வேல்யூ வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. இதே நம்ம ஒரிஜினல் ப்ரைமரி ப்ரோக்ராம்னா இதை வந்து <1 அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம், <2ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் ஜேயோட வேல்யூ வந்து <2 ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது நாட் ப்ரைம்னே பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ நாட் ப்ரைம் அப்படிங்கிறத ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் கொடுக்குறேன். printf \n சேர்த்துக்கிறேன், நாட் ப்ரைம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு இது கீழே இருக்க எதையும் ரன் பண்ணாத, அப்படியே அடுத்த இட்டரேஷன் போ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த கேஸில் 1ஆக மட்டும்தான் இருக்கும், ரைட்டா? 1க்கு கம்மியாக இருக்க எந்த வேல்யூஸும் வராது. ஸோ 1க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி நாட் ப்ரைம்ங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுறோம். இப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக ஃப்ளாகோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்கோம். ஸோ இது உள்ளே போகும், இந்த கண்டிஷன்லாம் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ பிரிண்ட் ஆகாது, டேரெக்டாக ப்ரைம்னு பிரிண்ட் பண்ணிட்டு 1ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது, அது நெய்தர் ப்ரைம் நாட் காம்போசிட்னு வரும். ஸோ அதனால் அது நாட் ப்ரைம்னே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த கண்டிஷன் மட்டும் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம். இதே ஃப்ளாக் வேரியபிள்ஸை நம்ம வந்து 1 0 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தோம்னா இந்த இது கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளிசிட்டாக. எசென்ஷியலி நம்ம அதை குழப்ப வேண்டாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த 1 அப்படிங்கிறது ஒரு எட்ஜ் கேஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் அதை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுங்க. ஸோ என்டர் n அப்படின்னு சொல்லிட்டு தான் 5 கொடுக்குறேன். ஸோ 1க்கு வந்து நாட் ப்ரைம், 2 3 ப்ரைமு, 4 நாட் ப்ரைம், 5 வந்து ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு அவுட்புட்டை கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப்ஸை யூஸ் பண்ணி பண்ண வந்து ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ப்ரைமா இல்லையாங்கிறத நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஷனுக்கான அவுட்புட். ஸோ இப்போ இந்த நெஸ்டட் ஃபார் லூப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ஏற்கனவே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டெய்லி டோஸ் அப்படிங்கிற சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதில் வந்து மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் இட்ரேட்டிவ் அப்ரோச்சில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து லூப்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எல்ஸை வச்சு தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ அதனால் நீங்கள் இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் ஏதாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சீரீஸ் இருக்க ப்ராப்ளம்ஸ் பண்ணாலே வந்து
உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் இந்த லூப்பிங்கையும் வந்து ஒழுங்காக படிச்சுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வேணுன்னா அந்த சீரீஸ் பாருங்கள். லிங்க் வந்து இங்கே எங்கேயாவது இருக்கும். அட் தி சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அரேஸ்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸ் எபிசோடோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.